எல்லாருக்கும் வணக்கம். இதழி நீல சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ஊறுகாய் தான். ரொம்ப நாளா வீடியோல கேட்டுட்டே இருக்காங்க, தக்காளி ஊறுகாய் போடுங்கக்கா, தக்காளி ஊறுகாய் போடுங்கக்கான்ட்டு. இன்னைக்கு அதை செஞ்சிடலாம். அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு நிஷாக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கால் வந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா பிரெக்னன்சி கிட் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. கூடையே பிங்க் கலர்ல. இதுக்கு பாருங்க, இதை யாருமே எடுக்க முடியாது. உள்ள அவங்க கொடுத்துருக்குது அந்த அளவுக்கு லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகா. வாப்பேன் அழகா இருக்கு. கூட நிறைய ஐட்டம் இருக்கு. இது என்னது? இது ஹார்லிக்ஸா? புரோட்டீன் பவுடரோ காட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. பிரெக்னன்சிக்காக ப்ரோட்டீன் பவுடர் ப்ரோபியல்னு சொல்லிட்டு எவ்வளோ கிராம் இது பாரு. ஹெல்தி மதர் அண்ட் ஹெல்தி பேபி. எவ்வளோ கிராம் பாரு. 1/2 கிலோ 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ. இது ஏதோ பாலில் கலந்து குடிக்கணும் போல். இது அதுதான் சத்து டானிக்காக இருக்கும். காட்டுங்க. சிரப்பு. விட்டமின் அந்த மாதிரி. விட்டமின் சிரப்பு. இதுல 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. 200 ml. இது பட்டி உள்ள கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். நம்ம அவருக்கு ஏதோ வச்சிருக்க மாதிரி இல்லை, அவருக்கு ஏதோ அதில் இருக்கு சாப்பிட்ற பொருள். அப்புறம் லைன் பேரிச்சம்பழம் 2 பாக்ஸ் வந்திருக்கு. அதுவும் அரேபியன் டெசர்ட், நார்மல் டெசர்ட் கூட கிடையாது. 2 பாக்ஸ். எவ்வளோ கிராம்மா? எனக்கு தெரியாது. 500 கிராம். 1/2 கிலோ 1/2 கிலோ. இது 1 கிலோ. அதுக்கப்புறம் இது கப்பு. இது கலக்கி குடிக்கிறதுக்கு போல கப்பு. அப்புறம் கப் நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் கப்பு. குவாலிட்டியாக நல்லா இருக்கு. 1/2 கிலோ ஆவின் நெய் ஒன்று கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, ஆவின் நெய்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு மாத்திரை இருக்கு. இது எதுக்குன்னு தெரியல, பார்ப்போம். இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லுவாங்க. இல்ல அது என்னதுமா? டவல் ஏதோ கொடுத்துருக்காங்க. பருப்பா டவல்லாம் கொடுத்துருக்காங்க. பெருசா தான் இருக்கு. ஓப்பன் பண்ணுங்க. ஓ, இதெல்லாம் போட்டுட்டு சாப்பிடணுமா? இருக்கு. குழந்தை லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்டுட்டே வாய் துடைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இஷ்டத்துக்கு சொல்லுங்க. குத்திப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்களே சொல்லுங்க. ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இது கொடுப்பாங்க அட்டை போட்டா. ஆனா எங்க காலத்துல கொடுக்கல, இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஒருவேளை யாராச்சும் தெரியாம இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்டை போட்டீங்கன்னா கொடுப்பாங்க. எங்களுக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல். அதனால நாங்க இங்கே தான் பாத்துக்கிறோம். நாங்க பிரைவேட்ல எல்லாம் பாக்கல. ஸ்கேனிங் மட்டும் தான் பிரைவேட்ல பாக்குறோம். அதுவே பிரைவேட்ல தான் எழுதி கொடுத்து அங்கதான் பார்க்க சொல்றாங்க. கவர்மெண்ட்லயே தான் வெளியே பார்க்க சொல்றாங்க அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மட்டும். இப்போ 5ஆம் மாச ஸ்கேனும் பிரைவேட்ல இருக்கணும். மீதி எல்லாமே கவர்மெண்ட்ல பார்த்துப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய போயிடலாமா? இப்போ வந்து நான் தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளி நான் கழுவிட்டேன். இப்போ லாஸ்டா ஒரு வாட்டி வந்து எப்பவுமே ஊறுகாய் போடும் போது கல் உப்பு போட்டு கழுவணும். நான் பாருங்க இவ்வளவு கல் உப்பு போடுறேன். இந்த கல் உப்பு போட்டு இந்த தக்காளி அது உள்ள கழுவிட்டு நல்லா தொடச்சிடணும். நம்ம முதல்ல பேப்பர் போட்டு, துணி போட்டு பேப்பர்ல போட்டா தண்ணி வடிஞ்சிரும். நான் அப்புறம் ஆறுனவனே எடுத்துப்பேன். அதே ஞாபகத்துல பேப்பர் போட்டுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப இதை தொடச்சிட்டு காமிக்கணுமா இல்ல தொடச்சிக்கலாம், காமிக்கலாம். அப்பதானே உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப இது நல்லா உப்புல கழுவிட்டு, இங்க பாருங்க நான் முதல்ல 3 வாட்டி கழுவிட்டேன். உப்புல போட்டு கழுவிட்டு எடுத்தோம்னா ஊறுகாய் போடும்போது கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப நாள். இதெல்லாம் கழுவுல இதெல்லாம் சேர்த்து கழுவிக்கிட்டு, அப்புறம் ரொம்ப பொலன்னு இருக்கிற தக்காளி எல்லாம் போடாதீங்க. ஊறுகாய் கெட்டு போயிடும் கண்டிப்பா. தக்காளி நல்லா கல்லு மாதிரி இருக்கிற தக்காளியில போட்டாதான் இந்த ஊறுகாய் நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க பொலன்னு போட்டு என்ன நீங்க சொன்னீங்களே, அதை பாருங்க இந்த தக்காளி எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் போடக்கூடாது. இது அதனாலே வந்ததுனால நான் வச்சேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் தக்காளி. இங்க பாருங்க இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா போட்டீங்கன்னா கண்டிப்பா ஊறுகாய் கெட்டு போயிடும். தயவுசெய்து அதெல்லாம் போட்டுறாதீங்க. இப்போ வந்து நம்ம இதை தொடச்சிட்டு அரிகிறத பாத்துக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது நல்லா உப்பு போட்டு கழுவியாச்சு. இப்ப நம்ம துணியில தொடச்சிடணும். கண்டிப்பா தொடச்சிட்டு தான் செய்யணும். தக்காளிய சுத்தமா ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிருங்க. தொடச்சு கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல கூட ஆற வச்சிருங்க. அப்பதான் ஊறுகாய் கெட்டு போவாது. இல்லைன்னா கண்டிப்பா கெட்டு போயிடும். ஒரு துளி ஈரம் இருந்தா கூட. அதே மாதிரி சமைச்சு இதை வச்சுட்டு ஊறுகாவை ஸ்பூன் போட்டு எடுங்க. கைக்கு பட்டாலும் வீணா போயிடும். இது கூட பாருங்க ஒரு மாதிரியா தான் இருக்கு. இதெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தா போட வேண்டாம். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற தக்காளி மட்டும் போடுவோம் நம்ம. சரிங்களா? இது எல்லாத்தையும் தொடச்சிட்டு பார்க்கலாமா? சுத்தமா ஈரம் இல்லாம தொடச்சிருங்க கண்டிப்பா. இங்க பாத்தீங்களா எல்லா தக்காளியும் தொடச்சிட்டேன். அப்படியே நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல இருந்து இங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு வாரம் வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பா போட்டுக்கலாம். ஒரு 2 மாசம் 3 மாசம் வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை போடவே கூடாது. ஏன்னா கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த தக்காளியை வந்து இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இது 2 அரிஞ்சு, இது இங்க மேல இருக்கிறதுலாம் வந்து கெட்டு போல. இந்த கலர் அந்த மாதிரி இருக்கு தக்காளி கலரு. இந்த காம்பை இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துட்டு 2 எடுத்துக்கலாம். காம்பை எடுத்துட்டு செய்யுங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு இதுலதான் வரும்னு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஆனா இதை எடுத்துட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க.
எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வாங்க. நான் அதே மாதிரி எடுத்துகிட்டு தான் சமைப்பேன் எப்பவுமே. இதை இங்கே பாருங்கள், நான் எல்லா தக்காளியும் அந்த மாதிரி காம்பு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையானதுக்கு வந்து மேலே வந்து ஒரு 50 கிராம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே வச்சுக்கலாம். ஒரு பெரிய பல்லு பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை. இது வந்து வறுத்து மேலே பொடி பண்ணி போடுறதுக்கு ஊறுகாய்க்கு 1.5 ஸ்பூன் கடுகும், ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம், வெறும் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கல் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து ஊறுகாய் தாளிக்க போயிடலாம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன். என்ன இந்த கடாய் வேண்டானேன்னு பார்க்காதீங்க, இது வந்து கனமா இருக்கும். இதுல செஞ்சோம்னா நம்மளுக்கு எண்ணெயும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நல்லா சீக்கிரமா தண்ணி சுண்டிடும். ஊறுகாய் செய்யறதுக்கு பேஸ் வேற நல்லா வெயிட்டா இருக்குமா, நல்லா சூப்பரா இருக்கு இதுல ஊறுகாய் செய்யும் போது. அதனால தான் இதை வச்சிருக்கேன். இந்த கடாய் காயட்டும். கடாய் காஞ்சிச்சு பாருங்க. இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. வேற எண்ணெய் உங்க நல்லெண்ணெய் இல்ல, நீங்க கடலை எண்ணெய் தான் இல்ல சன்ஃபிளவர் ஆயில் தான் ஊத்தினாலும் ஊத்திக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த புளியும் நல்லா இப்படி பரப்பி அகலமா போடுங்க, அப்பதான் வதங்கும். இதை கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம் நம்ம முதல்ல எண்ணெயில. அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்படி செய்யும்போது புளியும் நல்லா வதக்கிட, பச்சை வாசனை இருக்காது. இது கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி சேருங்க. எண்ணெயில முதல்ல வதக்கிட்டு போட்டோம்னா புளி வந்து அந்த பச்சை வாசனை வராம நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எண்ணெய்க்குள்ள போட்டாச்சு. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பும் போடாதீங்க. ஊறுகாய் செய்யும்போது கல் உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம இப்படியே இந்த வெயிட்டாக மூடியை போட்டு மூடிடலாம். இது நல்லா வதங்கிட்டோம். ஸ்லோவாக வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்குள்ள நான் இந்த பக்கம் வேற ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் காயட்டும். இது எதுக்குன்னா இந்த கடுகும் வெந்தயத்தையும் வறுக்கிறதுக்கு, வறுத்து நம்ம அதுக்குள்ளே பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது வதங்குறதுக்காட்டியும். சரிங்களா? கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கலாம். இதை இங்கே பார்த்தீங்களா, கடுகு நல்லா பொரியுது, வெந்தயமே அப்படி கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திர தட்டில் குட்டி ஆற வச்சுக்கலாம். இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம போட்டோம் பார்த்தீங்களா தக்காளியை, அவன் எப்படி வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, அடியில் தான் வதங்கிருக்கு. திருப்பி விட்றேன். இப்போ இந்த பக்கமா நல்லா குழன்னு வதங்கணும். தக்காளியோட ஈரம்லாம் நல்லா அதில் சுண்டிடணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு தான் நம்ம ஊறுகாய் செய்யணும். நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கலாம். பெருசாக வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நின்று பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி கூட விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நசுக்கி விட்டு இந்த தக்காளியில் இருக்கிற ஈரம் ஃபுல்லாக சுண்டணும். அது வரைக்கும் பொறுமையாக வதக்கி விடுங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இப்போ தக்காளி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. நான் மூடி போடுறதுனால தான் இவ்வளோ தண்ணி விட்டுது. மூடி போடாமல் நீங்கள் வதக்கலாம். ஆனால் மூடி போடாமல் வதக்கினா ரொம்ப நேரம் ஆகும். தக்காளி மூடினா தான் நல்லா சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் திறந்தே வச்சு. இப்போ மூடி போடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பெருசாக வச்சுக்கலாம் ஸ்டவ். இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் இவ்வளோ தண்ணி வெட்டுது. இந்த தண்ணி இப்போ மறுபடியும் சுருள வதக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இது பாருங்க வதங்கிடுச்சு பாருங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த தண்ணி தான் நிற்கிது பாருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. திறந்தே வச்சு வதக்கிக்கலாம். நல்லா இவ்வளோ தூரம் இருந்தது. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம மூடி போடாமல் வதக்கலாம். மூடி போடாமல் வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அது இல்லாமல் அந்த தண்ணியும் வடியாது. ஆனால் தக்காளி டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதில் பச்சை வாசனையாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு இந்த தண்ணி விட இதை நல்லா வதக்கிட்டு புளியும் வாசனை போயிடும். இதை சுருண்டை விட்டு அதுக்கப்புறம் துவையில சட்னி அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஊறுகாய் அரைச்சோம்னா இல்லை, இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். அதுக்காக தான் நான் இந்த கடாயை வச்சுருக்கேன். இது கிணம் அடி கிணமா இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா சுருண்டு வரும். வதங்கும் போது தீயாது கொள்ளாது. அதனால தான். சரிங்களா? இது வதங்கட்டும் பார்க்கலாம். இது பார்த்தீங்களா இப்போ நல்லா சுண்டு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் காணம் பாருங்க. இந்த மாதிரி ஆகிட்டோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்லேயே வச்சுட்டு இந்த தண்ணி இன்னும் சுண்டிடும். அப்படியே ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி சட்னி ஊறுகாய் ரெடி பண்ணலாம். அது ஆறட்டும். தக்காளி ஆறதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கடுகும் வெந்தயத்தையும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம்.
அரைச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆறிட்டு இருக்கோம், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது வந்து அரைச்சிக்கலாம். இது அரைச்சாச்சு தக்காளி. இங்க பாருங்க நல்லா மழை அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஊறுகாவை தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ ஊறுகாய் தாளிக்க வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சுட்டு நான் வந்து ஒரு 100-150 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் தான் முக்கியம் ஊறுகாய்க்கு, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வந்து பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் காயறதுங்காட்டியும் முழுசா கூட போட்டுக்கலாம். ஆனா தட்டி போட்டா நல்லா வாசனை சூப்பரா வரும் இந்த ஊறுகாய். ரொம்பவும் தட்டிடாதீங்க, சும்மா ஒரு 1 பாதியமா தட்டுங்க. இங்க பாருங்க 1 பாதியமா தட்டி இருக்கேன். இப்போ வந்து எண்ணெயும் காஞ்சிருச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை எண்ணெயில பொரியணும். கருவேப்பிலை ஒரு 8 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கலாம், அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா பொரியணும். இந்த கருவேப்பிலை இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடணும். அதையும் தொடச்சுதான் வச்சிருந்தேன். அந்த தண்ணி அந்த சலசலப்புலாம் நிக்கணும். பூண்டுல இருக்கிற சலசலப்பு அதெல்லாம் நிக்கும் போது நின்ன உடனே நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போட போறேன். வெறும் மிளகாத்தூள் வந்து நீங்க இதை வதக்கணும் பார்த்தீங்களா தக்காளி, அது கூடயே கூட சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே எண்ணெயில போடுவேன், ஏன்னா கலர் எடுத்து கொடுக்கும், அதனால நான் எண்ணெயில போடுவேன். 1 ஸ்பூனு ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நான் இதை எண்ணெயில நல்லா கொஞ்சம் கலரிக்கலாம். இப்படி போட்டா நம்மளுக்கு எப்பவுமே நான் செய்யறதுதான் அதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ இது நல்லா சிவந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி ஊற்றிடாதீங்க. மிக்சியை முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்படியே போடுங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. சரிங்களா? அட்டகாசம். இப்போ வாசனை செம்மையா வருதுப்பா. இப்போ இதுவுமே வந்து இந்த சலசலப்பு நின்று ஸ்டவ் சிம்மில் இருக்கு, அதனால நான் மேலே தெரிக்கும் சிம்மில் வச்சிருக்கேன். நீங்க வந்து மூடி போட்டுட்டு பெருசா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா திறந்துட்டு மட்டும் மூடி வைக்காதீங்க, பெருசா மூடி போட்டுட்டு வைங்க. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண உப்பு சரியா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு. நான் இன்னும் கூட ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கிளறி 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 எண்ணெய் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஊறுகாவை. நம்ம வச்ச ஊறுகாய் வந்து இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். ஸ்டவ் ஃபுல்லா இருக்கு, நான் சிம்மில் வச்சுட்டு திறக்கிறேன். எப்பவுமே ஊறுகாய் இதை வச்சுட்டு நீங்க சிம்மில் வச்சுட்டு திறங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தின எண்ணெய் எவ்வளவு சூப்பரா பிரிஞ்சு வந்துருக்குன்ட்டு. இப்படி ஒட்டாம வருது பாருங்க, சூப்பரா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்து இப்படி கிளறும் போது இப்படி ஒட்டாம கிளம்புது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். அப்பதான் ஊறுகாய் வந்து நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இதுல நம்ம தேவைக்கு வந்து இந்த பெரிய ஸ்பூன்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சக்கரை சேர்க்கிறேன். சக்கரை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஆனா இந்த தக்காளி ஊறுகாய்க்கு சக்கரை சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் நம்ம பொடிச்சிருந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டா 2 ஸ்பூன் தான் வருது. நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை, அதனால அது கரெக்டா இருக்கும். இதை போட்டு இதுதான் இதுல ஊறுகாய்க்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது. கண்டிப்பா இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வைப்போம். எதனாலன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாம் வந்து அதுல ஊறுகாயோட மிக்ஸ் ஆகணும். அந்த டேஸ்ட் எல்லாமே சக்கரை எல்லாமே சேர்ந்து. இப்போ பாருங்க எண்ணெய் காணாம போயிடுச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். மறுபடியும் எண்ணெய் மேல எவ்வளவு வரப்போகுதுன்னு பாருங்க. நம்ம திறந்து பார்க்கலாம் மறுபடியும் ஊறுகாவை எப்படி இருக்கான்ட்டு. பாத்தீங்களா மறுபடியும் எண்ணெய் எவ்வளவு சூப்பரா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. ஊறுகாய் நல்லா சூப்பரா வந்து செடி ஒட்டாம வருது பாத்தீங்களா. அழகா ஜம்முன்னு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரா ஜம்முன்னு தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.